நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஐடியா கிடைக்கும் இதுல. ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எனக்கு வந்து புக்காவே இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த புக்லாம் பை பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஓகேவா? ஏன்னா ஃப்ரீ டாக்குமெண்டேஷன்ஸே இருக்கு. இங்க பாருங்க. ஸோ டச் ஸ்க்ரீன் ஓகே. ம். இங்க இருக்கு. ஓகேவா? எப்படி ஸ்டார்ட் பண்றது? அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க. டிஸ்ப்ளேல டிஎஃப்டி எல்சிடி. ஓகே. இந்த எல்சிடியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்டி. ஸோ இத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாரி ஒரு விஷயத்த எப்படி பண்றது அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துருக்காங்க. முக்கியமா இங்க பாருங்க. வெப் சர்வர் மூலியமா நம்மளால டிசி மோட்டார கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கார் ப்ராஜெக்ட்ல பண்ண போறோம். ஸோ சர்வோ மோட்டார பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ண முடியும். இமெயில் புஷ் பண்ண முடியும். இந்த மாரி எக்ஸெட்ரா நெறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆ ESP32 மட்டும் இல்லாம, எல்லாத்துலயுமே இப்ப கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்க பாருங்க. டிரைவர் விண்டோஸ்ல எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இருக்கு. ஸோ இத நீங்க வச்சு நீங்க எந்த இதுலயும் போய் பார்க்காம, நீங்களே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மேக்ல டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்ல எப்படி மெசேஜ் பண்றதுன்னு கத்துக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ESP32ல அதுக்கு தனியா ஒரு மாடியூல் இருக்கு. ஓகேவா? ஸோ அத நீங்க பை பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் ESP32. ஸோ இத வச்சு நீங்க எக்ஸ்ட்ராவா நெறைய பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ பண்ணிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க IoTல வந்து ஒரு பெரிய லெவல்ல ரீச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, மெயின் ஃபோக்கஸா நம்ம IoTல எப்படி வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா மாற முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து பேசிக்ஸ் தான். இங்க பாருங்க. நான் ராஸ்பெர்ரி பை பிக்கோ அப்படிங்கிறத குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஆ ஆ பிக்கோ அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அதில பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் வந்து நம்மளோட அவங்களே எல்லாமே குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இத வச்சு நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிறது நம்ம கையில. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அண்ட் முக்கியமா இந்த வீடியோ பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, ஸோ நெறைய பேரு IoTல வந்து கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அதுக்கான ப்ராப்பர் பாத் இல்ல. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் மெயினா இத பண்ணேன். ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.